இதுதான் பிரைம் மினிஸ்டரோட ஃபேவரட் டெம்பிள் ஆமாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காந்தி ஜெயந்தி அண்ட் தசேரா ரெண்டுமே ஒரே நாளில் வந்ததுனால எனக்கு லீவும் கிடச்சிருந்தது. ஸோ நாங்கள்லாம் புவனேஸ்வரி மாதா கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோவில் சந்திரசேகர் ஜி கட்டினது. இவரை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஆரவள்ளி மலைத்தொடரை ஒட்டின மாதிரி 500 ஏக்கர் லேண்டில் கோட்டை அமைச்சு தான் இவர் வாழ்ந்து வந்தார். அப்போ கட்டின கோவில் தான் இது. இந்த கோவில் வந்து மலை உச்சியில் அமைஞ்சிருக்கு. இதோட ரோடும் எண்ட் ஆகுது. இங்கே வண்டி நிறுத்திட்டு நம்ம நடந்து தான் மேலே போகணும். கோவிலுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. நம்ம இப்போ போகிறது ஒரு வழி அண்ட் கீழே கார்லாம் பார்க் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கேருந்து ஒரு வழி இருக்குது நடந்து போகிறதுக்கு. அந்த பாதை கொஞ்சம் செங்குத்தலாக இருக்கும். மேலே ஏறி போகிறக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வரும்போது அந்த வழியில் வரலான்ட்டு இப்போ இதில் போகிறோம். குழந்தைகளுக்கு கற்பனை திறன் அதிகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாய் கிருஷ்ணாவோட கற்பனை உண்மைதான். சாய் கிருஷ்ணா வந்து சின்ன வயசில் இங்கே தான் நம்ம வீடு இருந்ததுன்னு சொன்னால், சாய் கிருஷ்ணா சின்ன வயசில் இங்கே இல்லாட்டியும் சாய் கிருஷ்ணாவோட அப்பா சின்ன வயசில் இங்கேயே இருந்தவர் தான். ஃபேமிலியாக இவங்க எல்லாருமே சந்திரசேகர் ஜி கூடவே இருந்தவங்க. எல்லா செலிப்ரேஷனுக்கும் அவர் கூடவே செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரே ஃபேமிலியாக இருந்தவங்க. அந்த காலத்துலேயே ரொம்பவும் அழகாக இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. மழை காலத்தில் இந்த பாலத்துக்கு கீழே தண்ணி போகிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இங்கே ஆறு குளம் அருவின்னு எதுவும் கிடையாது. மழை காலத்தில் மட்டும் இந்த மலை மேலேருந்து தண்ணி வரும். அப்போ இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ கீழேயும் கோவிலெலாம் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெய்னி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கோவிலோட சென்டர் பார்ட்டில் ஒரு குளம் இருக்கும். அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் இருப்பார். அண்ட் அவர் கூட கொஞ்சம் ஆசாமிகளும் உட்காந்து பஜனை பாடிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து நேராக கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த குளத்தில் வந்து வேண்டுதல்லாம் வச்சுட்டு மக்கள் சிலர்கள் அப்படியே செதற விடுவாங்க. இதோட லெஃப்ட் சைடில் சனி பகவானோட கோவில் இருக்குது. அண்ட் கீழே அந்த அருவியோடுள்ள அந்த இடத்துல ஆஞ்சநேயர், சிவபகவான், அப்புறம் ராதாகிருஷ்ணர் கோவில்லாம் இருக்கும். அண்ட் இப்போ வந்து புவனேஸ்வரி மாதா கோவிலில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நம்ம மலை மேலே இருக்கிற சிவனை பார்க்குற போகலாம். இந்த மலை வந்து ஃபுல்லாகவே பாறைகளால் ஆனது. இந்த பாறைகளெல்லாம் வெட்டி செதுக்கி தான் வந்து இங்கே வழி பண்ணியிருக்காங்க மேலே கோவிலுக்கு போகிறதுக்காக. அண்ட் சைடில் பார்த்திங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே கல்லுக தான் இருக்கும். இந்த கல்லுகளை வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி இதுக்குள்ளே தண்ணி நிற்கிற மாதிரியும் பூச்செடிகள் நிறைய வச்சுருந்தாங்களாம். கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இங்கே எதையுமே பார்க்க முடியறதில்ல. ஆமாங்க, சந்திரசேகர் ஜி வந்து இந்த இடத்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. இப்போது மலைப்பாதையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப தூரத்தில் நிறைய பில்டிங்ஸ் தெரியுது. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடோ எந்த பில்டிங்கோ கிடையாது. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா, மரங்களால் நிறைஞ்ச ஒரு இடம், ரொம்பவே அமைதி தர ஒரு இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவன் ஸ்டாச்சு இருக்கும். இப்போது இந்த சிவன் நம்ம ஒரு சிலையாக மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் முன்னாடி சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்க அந்த பாறை மேலே ஏறி போய் நிற்கலாமா. அண்ட் அது சிவபெருமானை சுற்றியும் தண்ணி தேங்கி நிற்குமா. அந்த தண்ணியில் சின்ன குழந்தைகளெல்லாம் விளையாடவும் விடுவாங்களாம். இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட ஷேர் பண்ணுவார். ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்த இடத்துலையே இப்போ ஒரு அந்நியர் மாதிரி அவங்க வந்து போகிறதுனால அவங்களுக்கு ரொம்பவும் சங்கடமாக இருக்கும். இந்த ஏரியா தான் சொன்னேன் நான், இந்த மலை மேலேருந்து தண்ணி வந்து அந்த கோவில் வரைக்கும் வந்து போகுமா. அதுவும் மழை காலத்தில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ புவனேஸ்வரி மாதா கோவிலுக்கு வெளியே தான் இருக்கோம். கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்குது. அண்ட் உள்ள ஃபோட்டோஸும் அலௌடு கிடையாது. நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். அண்ட் இங்கேயே மாட்டு பண்ணை இருக்கனால தாகமாக வரவங்களுக்கெல்லாம் மோர் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் ஹரியானாவில் வந்து மோர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பவும் அவங்க சாப்பிடும்போது மோர் கூடவே வச்சுருப்பாங்க.
இப்போது மோர் குடிச்சிட்டு நாங்கள் திரும்ப கிளம்புறோம் வீட்டுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பாதை எவ்வளோ செங்குத்தலாக இருக்குதுன்னு. கோவிலுக்கு வரும்போது நம்ம இந்த பாதையை ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே டயர்டாகிடுவோம். அதனால் போகும்போது நாங்கள் இதில் போகிறோம். இப்போது கீழே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இன்றைக்கி அன்னதானமும் இருக்குதுன்னு. சரி இடமும் காலியாக இருக்குதுன்னு சொல்லி நாங்களும் போய் உட்காந்துட்டோம். எப்போது கோவிலில் அன்னதானம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லையா? அன்னதானம் சாப்பிட்டதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறக்கு ஒரு குறுக்கு வழி இருக்குது, அது வழியாக போக போகிறோம். இதுக்குள்ளே போகும்போது தான் சொன்னார் இங்கே ஒரு விநாயகர் சிலை இருக்கணும், அந்த விநாயகர் சிலைக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கணும். சரி பார்க்கலாமேன்னு கோயிலுக்கு பக்கத்தில் போனோம். விநாயகர் சிலைக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் எனக்கு பெரிய ஒரு ஷாக் காத்துக்கிட்டு இருந்தது. இந்த சிலைக்கு பின்னாடி இருக்க இவ்வளோ பெரிய மரத்தில் ஒரு 10-15 மலை தேனி கூடு இருந்தது. ஒரு கூடு கலைஞ்சா கூட அவ்வளோதான் நம்ம காலி. இந்த தேனீக்கள் எல்லாம் இந்த கோவிலை காப்பாற்றுறதுக்காக இங்கேயே தான் இருக்குதான். யாருமே வந்து துணிஞ்சு இந்த தேன் எடுக்கிறதுக்கு இங்கே வர மாட்டாங்க. விநாயகர் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில் கோவிலில் 3 ரவுண்டு அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வெளியே வந்த உடனே நமக்கு நேராக முன்னாடி 2 பில்டிங் இருக்கும். இந்த 2 பில்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகர்ஜி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவரை பார்க்க நிறைய பெரிய பெரிய கெஸ்ட்டெல்லாம் வருவாங்களாம். அவங்க தங்குறதுக்காக கட்டின கெஸ்ட் ஹவுஸ் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா இப்போது பராமரிப்பு எதுவும் இல்லாமல் ரொம்ப பாழடைஞ்சு கிடக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் காலேஜ் கட்டடிச்சிட்டு வர பசங்க பிள்ளைகள்லாம் வந்து இங்கே சுற்றிட்டு போவாங்களாம். இது பார்க்குறக்கே பழைய பூத் பங்களா மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் அங்கே நிற்கல, உள்ளே போனோடனே வெளியில் வந்துட்டோம். ரொம்ப ரசனையோட இந்த பில்டிங்கு பக்கத்துலேயே ஒரு குளம் கட்டியிருக்காங்க. இந்த குளத்தில் தண்ணி இருந்துகிட்டே இருந்து தான் அதில் வாத்து மீனெல்லாம் நிறைய வளர்த்துட்டு இருந்தாங்களாம். பட் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பசங்க ஸ்கூல்லேருந்து வந்து போட் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ போட்டுக்கு வந்து எல்லோரும் இறந்துட்டாங்களாம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, கோவிலுக்கு வரும்போது பைக்கில் தானே வந்தோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு அமேசிங்கான வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.